வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிசி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வுக்குள்ள வினாவிடைகள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கிற, அதாவது குடிமையல்ல பாலிட்டியில் இருக்கிற தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இருந்து ஒரு முக்கியமான 30 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, கூற்று. ஆலமரம் 1950ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது வந்து சரியானது. 1950 தான் ஆலமரத்தை இந்தியாவோட தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. இது பெருமையையும் அடையாளத்தையும் மருத்துவ குணங்களையும் கொண்டதாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். ஆலமரம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளமாகவும் மருத்துவ குணங்களையும் கொண்டதாக தான் திகழ்கிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ என்பது ஆறுக்கான சரியான விளக்கமாகும். ஓகேவா? அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அப்போ இந்தியாவோட தேசிய நதி அப்படின்னு பார்த்தோம்னா கங்கையை எப்போ இந்தியாவோட தேசிய நதியை அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2008ஆம் ஆண்டில் கங்கையை இந்தியாவோட தேசிய நதியாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, மயில் எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1963ஆம் ஆண்டில் மயிலை இந்தியாவுடைய தேசிய பறவையாக அங்கீகரிச்சிருப்பாங்க. 4வது கேள்வி, கூற்று. புலி 1973ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரியான கூற்று. 1973 தான் புலியை இந்தியாவோட தேசிய விலங்காக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதற்கு முன்பு சிங்கம் இந்தியாவின் தேசிய விலங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே சரியானது. ஸோ புலியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கம் தான் தேசிய விலங்காக இருந்திருக்கும். ஸோ இரண்டுமே சரி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி. ஆறு என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும். 5வது கேள்வி, தமிழகத்தின் மாநில விலங்கு எது? ஸோ இது இந்தியாவோடது கேட்கல. ஸோ தமிழகத்துடைய மாநில விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. வரையாடு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற வரையாடு தான் தமிழகத்துடைய மாநில விலங்கு. இந்திய அரசியலமைப்பு தேசிய கொடியின் நீல அகல விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நீல அகல விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு தேசிய கொடியின் நீல அகல விகிதம் 3:2. ஓகேவா? அடுத்து, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பாங்க. 8வது கேள்வி, கூற்று. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டின் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. கரெக்ட். ஓகேவா? சேலம் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தத்தில் தான் இந்தியாவுடைய, அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு நேரு அவர்கள் ஏற்றிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தேசிய கொடியை தமிழ்நாட்டில் தான் நெஞ்சிருப்பாங்க. இக்கொடி ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1947 ஆகஸ்ட் 15 குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரண்டுமே சரி. அப்போ ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி. ஆறு என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும். ஓகேவா? அடுத்து, திருப்பூர் குமரன் எந்த ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது உயிர் நீத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காந்தி அவர்கள் 1933 கைது செஞ்சிருப்பாங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லி போராட்டம் நடத்திருப்பாங்க நாடு ஃபுல்லாக. ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தும் கையில் கொடிகளை வச்சிருந்ததுனால குடிக்காத்த குமரன் இவர் அழைக்கப்படுறாரு. அப்போ எந்த வருஷம் நடைபெற்ற போராட்டத்தில் உயிர் நீத்திருப்பாரு? 1932. 10வது கேள்வி, சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்திய தேசிய இலச்சினையா எப்பொழுது ஏற்றுக்கிட்டாங்க? அப்போ இந்திய தேசிய இலச்சினையை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ 1950 ஜனவரி 26 நம்மளுடைய குடியரசு தினத்தன்னைக்கு அதை ஏற்றுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து, தேசிய இனச்சினையின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கின்ற சொற்கள் சத்தியமேவ ஜெயதே. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறதுடைய பொருள் என்னது? வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். 12வது கேள்வி, தேசிய இனச்சினையின் அடிப்படையில் காணப்படும் விலங்குகளில் தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை அப்படின்னா ஆற்றலா? ஆமாம், யானை அப்படிங்கிறது ஆற்றலை குறிக்கிறது. குதிரை என்பது வேகத்தை குறிக்கின்றது. காளை அப்படிங்கிறது கடின உழைப்பை குறிக்கிறது. ஆனால் சிங்கம் அப்படிங்கிறது கம்பீரத்தை குறிக்குது, கருணையை குறிக்கல. ஓகேவா? சிங்கம் என்பது கம்பீரத்தை குறிக்கிறது, கருணையை குறிக்கவில்லை. அப்போ ஆப்ஷன் டி வந்து இங்கே தவறா இருக்கு. அடுத்து 13வது கேள்வி, கூற்று. ஜனகணமன பாடல் இந்திய தேசிய கீதம். ஆமாம், கரெக்ட். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது இந்திய தேசிய கீதமாக இருக்குது. இப்பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி வங்க மொழியில் எழுதுனது கிடையாது. இது தவறு. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகேவா? இவர் வந்தே மாதர பாடல், நம்மளுடைய தேசிய பாடலை எழுதினவர் இவர். ஓகேவா? அப்போ ஏ சரி, ஆறு தவறு. எங்கே இருக்கு பாருங்க. ஏ சரி, ஆறு தவறு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது சரியான விடை. அடுத்து கேள்வி, தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 52 வினாடிகள். தேசிய கீதம் பாட எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். அடுத்து 15வது கேள்வி, தேசிய கீதம் முதலில் 1911 டிசம்பர் 27 எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேசிய கீதம் முதல்ல 1911 டிசம்பர் 27 பாடியிருக்காங்கன்னு தெரியுதா? அப்போ எங்கே நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அப்படின்னா கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. எங்கே நடைபெற்ற? கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்தே மாதரம் பாடலை அப்படியாது ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவலில் இருந்து அந்த பாடலை தழுவி எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. யார்? பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறத வந்தே மாதர பாடலை இயற்றியிருப்பாங்க. அடுத்து, தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார்? அப்போ தேசிய உறுதிமொழி அப்படிங்கிறது தெலுங்குல எழுதப்பட்டது. யாருன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். யாரு? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறத நம்மளுடைய தேசிய உறுதிமொழியை எழுதியிருப்பாங்க. 18வது கேள்வி, இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரான லாக்டோபேசிலஸ்
எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? அப்போ நம்மளுடைய தேசிய நுண்ணுயிரியான லாக்டோபேசிலஸ் எந்த ஆண்டு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா 2012ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு ஏற்றுக்கிட்டோம்? 2012ஆம் ஆண்டு. கூற்று காரணம் அடுத்த கேள்வி, 19வது கேள்வி. கூற்று காரணம். ஸோ கூற்று பார்ப்போம். இந்திய நாணயம் ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தவர் டி உதயகுமார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ வடிவமைத்தவர் டி உதயகுமார், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இரண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி என்பது அவருக்கான சரியான விளக்கம். ஓகேவா? ஸோ டி உதயகுமார் அப்படிங்கிறத இந்த ரூபாய் நாணயத்தை வடிவமைத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து சகாண்டு முறை யாருடைய காலத்தில் தொடங்குனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சகாண்டு முறை அப்படிங்கிறது கிபி 78ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது யாருடைய காலத்தில் தொடங்குனது அப்படின்னா கனிஷ்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்குனது. தேசிய நாள்காட்டி எந்த நாளிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க நாள்காட்டி தான். ஆனால் எந்த நாளிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா மார்ச் 22. ஓகேவா? ஸோ மார்ச் 22 என்பது சரியான விடை. அடுத்து சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? கவனமாக படிக்கணும். சுதந்திர தினமா குடியரசு தினமா அப்படிங்கிறத படிக்கணும். ஸோ சுதந்திர தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் அவர்கள் ஏற்றுவாங்க. குடியரசு தினத்தன்று தான் குடியரசுத் தலைவர் ஏற்றுவாங்க. என்ன கேட்டுருவாங்க? சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் குடியேற்றுபவர் யார் அப்படின்னா பிரதமர். பாசறை திருப்புதல் விழா நடைபெறும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு ஜனவரி 29 அன்றைக்கு என்ன பண்ணுவாங்க? பாசறை திருப்புதல் அப்படிங்கிறது விழாவை வந்து கொண்டாடுவாங்க. ஓகேவா? அடுத்து 24 காந்தி ஜெயந்தி அன்று சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை எந்த ஆண்டு? அப்போ காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2 வந்து அகிம்சை தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஐநா தான் அதை வந்து அறிவிச்சது. ஆனால் எந்த ஆண்டு முதல் அறிவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2007 அறிவிச்சிருப்பாங்க. எப்பயிலிருந்து? 2007. அடுத்த கேள்வி பொறுத்துக. பார்த்தோம் இல்லையா? அப்போ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ தாமரை அப்படின்னு பார்க்கும்போது 1950 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து மயில் அப்படின்னு பார்க்கும்போது 1963, புலி அப்படின்னு பார்க்கும்போது 1973, யானை அப்படின்னு பார்க்கும்போது 2010. அப்போ ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 7 இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? தாமரைனா 1950, மயில்னா 1963, புலினா 1973, யானை அப்படின்னா 2010. ஓகேவா? அடுத்து இந்திய தேசிய பாரம்பரிய விலங்கு எது? இந்தியாவுடைய தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. நம்மளுடைய பாரம்பரிய விலங்காக எதாவது அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பாரம்பரிய தேசிய விலங்காக கிடையாது, தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிச்சது எது? ஓகேவா? பாரம்பரிய விலங்கா 2010 யானையாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? யானையை பாரம்பரிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. லாக்டோபேசிலஸ் என்பது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பூஞ்சையா, பாக்டீரியாவா, வைரஸா அல்லது புரோட்டோசோவாவா அப்படின்னு கேட்குறாங்க. லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா வகையை சார்ந்தது. அடுத்து 28 கூற்று ஆற்று ஓங்கில் கங்கை நதியில் காணப்படுது. அதாவது ஆற்று ஓங்கில்ஸை டால்ஃபின்னு சொல்கிறாங்க. இது கங்கை நதியில் காணப்படுறதா சொல்கிறாங்க. இது வந்து சரி. இதை என்ன பண்ணியிருக்காங்க? 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரி. 2010ஆம் ஆண்டு யானைய பாரம்பரிய விலங்காகவும் இந்த ஆற்று ஓங்கில வந்து நம்மளுடைய இதுவாகவும் ரெண்டுத்தையுமே இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் விலங்காகவும் அறிவிச்சிருப்பாங்க. ரெண்டுமே 2010 அறிவிச்சிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. அடுத்த கேள்வி குடியரசு தினத்தன்று டெல்லியில் கொடியேற்றுவார். ஆல்ரெடி பார்த்தோமா? சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர்னு பார்த்தோம். அப்போ குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யாரு? குடியரசுத் தலைவர். அடுத்து 30வது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாம்பழம் 1950 தேசிய கனியாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது சரி. ராஜநாகம் உலகில் நீண்ட விஷமுள்ள பாம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே சரி. திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன், அவன் இறந்தும் கையில் வந்து கொடிகளை வந்து கீழே விடாமல் பிடிச்சிருந்தாங்க. அதனால் கொடிக்காத்த குமரன் அழைக்கப்படுறாரு. இந்திய அரசியல் அமைப்பின் அசல் பிரதியானது நாடாளுமன்றத்தில் நைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பேட்டையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நைட்ரஜன் வாயு கிடையாது, ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேடையில் தான் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதில் தவறு. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.